யாருங்க அது எனக்கு தெரியாது. அவரும் மாண்பு உள்துறை அமைச்சர் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதாவது எனக்கு புரியல. அது நீங்க கேட்கிற கேள்வினா ஒருதலை பட்சமா கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஒரு கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அதாவது அவருடைய கருத்து சொல்ல முடியாது. இப்போ அவருடைய கருத்தை அவருடைய கருத்தை சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை உங்க மீது நான் திணிக்க முடியாது. அதாவது அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் அவர்கள் வந்தால் நல்லது. அவர்கள் வந்தால் வர வேண்டும் தான் சொல்றேன். வர வேண்டும். என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றேன், இந்த கூட்டத்திலே சொல்றேன், திமுக வர வேண்டாம் அங்கு என்ன இருந்தால் அவர்கள் வர வேண்டும். இங்கே நான் வரவேற்கிறேன். இன்னும் 8 மாசம் இருக்க தேர்தலுக்கு ஏன் அவசரப்படுறீங்க சார்? அதெல்லாம் வரும் சார். நீங்க எதிர்கட்சி விமர்சனத்தை தாங்கினா தானே சார் வளர முடியும். பழுத்து மரம் தானே சார் கல்லறி படம். வரட்டும் 7 மாசம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு 7 மாசம் இருக்கு சார். ரொம்ப அவசரப்படாதீங்க நீங்க. இல்ல அரசியல் எது நிரந்தரமா இருந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் ஏதாவது நிரந்தரமா எங்கேயாவது நடந்திருக்கா சார்? நீங்க இதே மதிப்புக்குரிய தினகரன் அவர்கள் எங்களோட எந்த சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லை. மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை. அதனால் ஒரு சைடு மாறி மாறி வரும். அதனால் இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது. நீ அவசரப்பட வேண்டாம். நல்லது நடக்கும். 2000 வரும் சார். வரும். கூட்டணி உங்களுக்கு இருக்குமே உங்களுக்கு தெரியுங்களா? அதிமுக சார் உங்கள் கையில் 5 விரல் இருக்குது. 5 விரலும் ஒன்று போல் இருக்காது சார். ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறேன். சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அலிஷா அப்துல்லா ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. சரி, இஸ்லாமியர்களுக்கான ஒரு முன்னுரிமை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்க பெரிய ஏதோ ஒரு பகுதி அவங்களுக்கு அலிஷா அப்துல்லா இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்னுரிமையோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சார் வேலூர் இப்ராஹிம் எங்கிட்ட இருக்காரு. மாவட்டந்தோறும் மாவட்டத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் போயிட்டதுனால அதாவது ஒரு குற்றச்சாட்டை அதை பெருசாக எடுத்துகிட்டு பேச வேண்டியது இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறது தான். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாமே தனித்திருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்கள்ல இப்போ கூட்டணியால எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும்? நீங்க ஏன் தென் மாவட்டங்கள்னு குறிப்பிடுறீங்க? அப்போ அவங்களுக்கு நீங்களா அவங்களுக்கு வட மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதனால நீங்க தென் மாவட்டம் இல்ல நீங்க எதனால அது எனக்கு தெரியல. அது தென் மாவட்டங்கள் என்னன்னு எதை மீன் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நயனாராயணன் மட்டும் முன்னிறுத்திட்டு அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்களை ஃபுல்லா எதிர்ப்பு செய்யறாங்களா? தென் மாவட்டங்கள்ல உங்களை முன்னணிப்படுத்துறதுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எதிர்ப்பு செய்யப்படுறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, 2001 தேர்தலில் இதே ஜாதிகளெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. மிகப்பெரிய கூட்டணியாக வந்துச்சு கலைஞர் தலைமையில். 2001 தேர்தலில் இதே மாதிரி தான் எல்லா ஜாதி அமைப்புகளாக சேர்ந்து தான் கூட்டணி அரசியல் இது பண்ணாங்க. வெற்றி பெற முடியல. 2001 புரட்சித்தலைவி அம்மா தான் முதலமைச்சர் வந்தாங்க. அதனால் ஜாதியெல்லாம் தேர்தல் நேரத்தில் நிற்காது. ஒன்று உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்னாலே இல்லை. யாரையும் அப்படி தவறான முறையில் இயக்குவதற்கு அது கருத்து நான் ஒத்துக்கிட முடியாது. யாரும் எல்லாரும் ஒன்றா என்னுடைய பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.